வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செஸ் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் செஸ் கேம் பிளேயோட பாட்டு வீடியோ தான். ஏன்டா ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, சிவப்பல தவிர்க்க முடியாத காரணங்களால் போடவில்லை. இதுக்கு மேலே டெய்லியும் வீடியோ வரும். டெய்லி ரெடியாக இருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ், நம்மளுக்கு ரேங்க் கடை ஓப்பன் ஆகிடுச்சு. இது இந்த ரோல் ரேங்க் கடை. இங்கே மொத்தம் எத்தனை ரோல் இருக்குது பாருங்க. இவ்வளோ ஒரு ரோல் கண்ணுக்கு தூரத்துக்கு இருக்குது. சரி, அது எதுக்கு நம்மளுக்கு? நம்ம விளையாட போகிறது ரேண்டம் ரோல் ரேங்க் கடை தான். இப்போ அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேட்சை. இங்கே பாருங்கள், நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை. சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட். போடா போடா, சீக்கிரம் போடா. இந்த போன வீடியோ மாதிரி இந்த தடவை லாகாய் வெளியே தள்ளாமல் இருந்தால் சரி. ஓகே, ஓடு ஓடு ஓடு. வர்றா நம்ம இந்த ஆரம்பமே வாடா. சூப்பருங்க. நம்மளுக்கு ஒழுங்க நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத நேரத்தினால அது அவ்வளோ வெளியே தூக்கி போடவும் வாய்ப்பு இருக்குது. தூக்கி போட மாதிரி கனெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரீகனெக்ட் ஆகிடுமோ இல்லை, வெளியே விட்டுருச்சு. பரவாயில்ல. நான் உங்கள்கிட்ட எதுவும் பெருசாக கேட்க போகிறதில்ல. நான் கேட்குறத எங்கள் பண்ணாமல் இருக்காதீங்க. எனக்காக ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், அப்படியே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். நானும் கொஞ்சம் முன்னேறணும்ல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரில் கொடுத்துருவாங்க. சரி, இந்த மண்டவோட பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்கே இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கும். சரி, போய் ட்ரெஸ்ஸு போடுவோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு பாதி ரோபோட்ரானா? இல்லை, ரோபோட்டும் இல்லை, இரண்டுக்கும் நிற்கின்றேன். பாட்டி சூப்பராக இருக்கா? இப்போ தொப்பி நல்லா இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மேப்பில் இப்போ என்ன பண்ணலாம்? சரி, நம்ம இப்போ ரேங்கடு மேட்ச்சுக்கு அது போவோம். சீக்கிரம் போனால் நம்மளால் மேட்ச் விளையாட முடியும். டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுதுப்பா. இந்த தடவை லாகாகி வெளியே தள்ளாமல் இருந்தால் சரி. போடா போடா, சீக்கிரம் போடா போடா போடா. ஓடுறா. இந்த தடவை சாப்பிடுங்க நம்ம. ஆனால் இந்த தடவை எத்தாக இருக்கும். அந்த தெரியுதா என் பேர்? நான் கூகுள் ஐடி கொடுத்து தான் விளையாடுவேன். ஃபேஸ்புக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறேன்னா, இந்த கேம்ஸ்க்காக காசு யூஸ் பண்ணுவேன். சரி, நம்மளுக்கு இம்பாஸ்டருங்க. சூப்பரில் இம்பாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இம்பாஸ்டரு. ஓட்டோக்கு செட் போட்டு ஓடிடுவோம்மா. இங்கே அவங்க கதையாவது போடணும். போட்டால் தான் வேலை நடக்கும். பச்சையை போட்டுருவோம். ஐயோ, கொஞ்சம் பார்த்துட்டான். சொல்லிட்டான் நான் வெளியே பறக்க போகிறேன். நான் பறப்பனா இல்லையா கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மாட்டி விடுவோம். என்ன ஹிந்தியில் பேசுகிறான்? ஐயா, எனக்கு ஒன்றுமே புரியலை. சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு. ஐயோ, இப்போ வந்துட்டு என்னலாம் சொல்கிறது? நம்ம மாட்டி விட்டுறானு போலடா. சச்சு நம்ப மாட்டேறான்ல. எல்லோக்கு போடுற ஓட்டை அவ்வளோதான். நம்மளெல்லாம் வெளியே சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரெடியானுங்க. ஹிந்தியில் ஏதோ சொன்னான். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரிய மாட்டுது. நம்மளை வெளியே தூக்கி போடல, எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. சூப்பர். நம்ம மட்டும்தான் இந்த மஞ்சிக்கு ஓட் பண்ணியிருக்கோம். நான் பறக்கலைன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணவங்களுக்கெலாம் ஒரு நல்ல ஹார்ட் போட்டு விட்றேன். சரி, இந்த நீல பயில சந்தேகமாக இருக்குது எனக்கு. சரி, இந்த ரேடியோ சென்டர் ஒன்று என்ன ஆகும்?
காமன் செட் போர்டு இந்த மஞ்சள் பையில் போட்டுருவோமா வேணாம். இவங்க என்னையே பார்க்குறேன். சரி வேறு எங்கேயாவது போய் போடுவோம். நம்ப டீமால இங்கேருந்து ஓடி வராங்க. சரியா இல்லையே. சரி பாப்பா. ஐயோ வந்துட்டாங்க. இதை பார்த்தானா இல்லையான்னு தெரில. பார்க்கலன்னு தோணுது. பார்த்துருந்தா டப்புன்னு ரிப்போர்ட் கொடுத்து டப்புன்னு என்னை மாட்டி விட்டுருப்பான். நான் சப்புன்னு அறிவேனா, அது சப்புன்னு அறிவேனா, சப்புன்னு அறிவேனா. இந்த பாட்டு கேட்டவங்கள மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என்னடா இது? நான் பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேது, ஏன்னா எழுதுறான்னு ஒன்றும் புரிய மாட்டேது. நான் என்னங்கண்ணா பண்ணிட்டோம். ஹிந்திக்காரங்க கூட விளாடக்கூடாது, இங்கிலீஷ்காரங்க கூட விளாண்டாலாவது ஏதாவது சொல்லுவான். நான் ஓட்டு ப்ளூவா? ஐயா எல்லோவை சொல்லணும் தான் ப்ளூவை மாட்டி விட போகிறேங்க. கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிரும்னு நம்புவோம். மஞ்சள் ஓட்டு போட்டுருவோம் எடுத்தோடனே. ஆனால் எல்லாம் போடுவாங்களான்னு தெரில. எனக்கு என்னமோ இந்த பிங்க் எல்லாரையும் ஸ்கிப் பண்ண சொல்கிறானோன்னு தோணுது. ஐயோ இவன் நம்மளை பார்த்தானா பார்க்கலையானே தெரில. இந்த பிங்கை போட்டுருவான், எல்லாரையும் ஸ்கிப் பண்ண சொல்லிட்டே இருக்கான். இங்கே இருக்க 2 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன். இங்கே பாருங்க, அவனுக்கு தூக்கி ஓட்டு போட்டாங்க. பறந்து போகிறான். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணாட்டி உங்கள் வீட்டில் இப்படி உங்களை தூக்கி போடுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்ன பண்ணலாம்? சரி போடுவோம். யாரையாப்பா நம்மளே சரி பண்ணுறோமா? போயிட்டு நம்மளே போட்டு நம்மளே போய் சரி பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுமா? இது பாஸ்வேர்டு அவனோலே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவனோலே போட்டு வச்சுட்டு போயிருக்கக்கூடாதா? பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் சாத்தி விட்டுருவோம்னு தோணுது. எதுக்கு நான் என் டீம்மேட் கூட போகிறேன்னா, என் டீம்மேட்டு கில்லடியலான்னு போவோம், அவன் நான் போய் கில்லடிச்சிருவேன். அதுதான் எங்களோட பிளான். எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இல்லை இங்கே ஒருத்தருக்கு போட்டு வேறு எவனாவது வந்தால் என் டீம்மேட்டு பின்னாடி வெள்ளை கலரில் ஒடியாடுறான்ல, அவன் போட்டுப்பான். இந்த ஆரஞ்சு ரொம்ப தூரத்தில் இல்லடா இருக்கான். சரி நம்ம இதுக்குள்ளே பூந்துடும். ஆனால் கவுண்டன் ஏற மாட்டேதுங்க. சரியா கவுண்டன் திடீர்னு என்ன ஆச்சு? அடுத்து 3 மினிட்டை கொடுத்துட்டேனே. ஐயோ ஓடுறான்டா ஓடாதே. ஐயோ கொடுத்துட்டான்டா. ஆனால் ஆரஞ்சு கால் போட்டார் போல். பம்பர் பிளக்க பேர் பம்பர். பேரை பாரு, என்ன மாதிரி நல்ல பேரா வைங்கடா எல்லாம். இப்போ எங்கே சொல்லுவோம், என்ன பண்ணுவான்? இது இத்தனை மீட்டிங் போட்டிருக்கீங்க, ஆனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருக்கான்னு தெரியல. பாபா ஆசை வச்சிட்டாங்க. யார் இவன்? எவனாவது பைத்தியக்காரனாக இருப்பான். அந்த ரோல் பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் அதை வச்சு விளாண்டதும் கிடையாது. நான் அவ்வளோ பெரிய பிளேயரும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா விட்வேல நிற்கிறான், நான் அவனை போட்டுருவேன். இப்போ இவன் சுத்தாமல் நிற்கிறான். என்னமோ நியூட்ரல்னோன்னு தோணுது. இருக்கான் போர்டு. நம்மளுக்கு ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் நம்ம தான் MVP. எல்லோரும் ஏற்றி சொல்லிடுறான். சிந்தாவா இஷ்டத்துக்கு பாட்டு வர்றேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அந்த பாட்டு தெரியாது. சரி நம்ம தாங்க ஏற்ற சப்ஸ்கிரைபர் ஒயிட்டிடா, எல்லாம் பாருங்கடா. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.
சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் விளாண்டுருப்பாங்க? 10 பேர் தானே இருப்பாங்க. 10 பேர் அப்படி இருக்கையில் இங்கே பாருங்கள் இத்தனை பேர் இருக்காங்க. ட்ரோல் ஏற இவன் தாங்க ஆர்சனிஸ்ட்டு. அடா என்ன ஸ்பேஸ் ப்ளூ ஷெரீஃபாங்க. என்னடா இதெல்லாம் இவனெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா டப்பா இது இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. ஏண்டா ஒரே டப்பாவை வச்சுருக்கக்கூடாதாடா. எங்கள் லெவல் 4ங்க. போடு இன்னொரு டப்பாவா நாங்கள் என்னக்கு இந்த டப்பாவில் கேட்கலாம். ஒரே டப்பா என்ன அந்த டப்பா அப்படியே இருக்காங்க. ஒன்றுமே புரியலை. ஏதோ ப்ரொசீஜரா உங்களுக்கு ஒன்றே வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இதுங்களுக்காக காசை மட்டும் செலவு பண்ணாதீங்க. காசை செலவு பண்ணுறது நீ என்ன பண்ண போகிறீங்க இந்த கேமில் பெருசாக? காசெல்லாம் செலவு பண்ணாதீங்க. உங்கள் ஜாலிக்காக மட்டும் விளாடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி போகலாம். சரி இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு உங்களை எல்லாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களோட